கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனம். பிலிப்பியர் 3:1. மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். கர்த்தருக்கு மகிமை. மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். இந்த சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லும் போது எப்படி சந்தோஷப்பட முடியும்? இல்ல, இன்னைக்கு நாட்டில் நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது இல்ல, வடக்கு பக்கம் விவசாயிகள் எல்லாம் போராட்டம். 6 மாசத்துக்கு உரிய உணவு தானியங்களை எல்லாம் வண்டியில ஏத்திட்டு ஒரு புரட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போராட்டம் பண்றாங்க. அங்க சாலைகள்லாம் மூடப்படுது. முந்த நாள் கூட ஒரு விவசாயி இறந்து போயிட்டார். இப்படி பல காரியங்கள். ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு சவாலா இருக்குது, எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு சவாலா இருக்குது இல்ல. அப்படி ஒரு கஷ்டம். உலக நாடுகள்லையும் பல போராட்டங்கள். ஸ்பெயின், கிரீஸு, இத்தாலி, லண்டன், இங்கெல்லாம் விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா, அதிகமான உணவுப் பொருட்களை கொண்டு வந்து வெளியில கொட்டுறாங்க. ஏன்னா பணக்காரர்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய உணவுப் பொருட்களை பல மாதங்களாக அங்க அந்த போராட்டம் நடக்குது. அப்ப யோசித்து பாருங்க, அவங்க விவசாயம் செய்யல, செஞ்சு வச்சிருக்கிறத டன் கணக்கில் கொண்டு வந்து கொட்டிட்டு இருக்காங்க. அப்ப வேதத்துல சொல்லிருக்கு, ஒரு பஞ்ச காலம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அப்ப அதுக்கு அடையாளமா பல மக்கள் எப்படியெல்லாம் காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இல்லையா. வரி விதிப்பு இல்ல, நிறைய வரி போடுறாங்க. சமீபத்துல ஒருத்தர் பேசினார், ஒரு பொருளாதார நிபுணர் பேசினதை நான் கேட்டுட்டு இருந்தேன். இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க ஒரு ஐபோன். அதனுடைய விலை இந்தியாவில் 1.5 லட்சம். ஆனா அதே ஐபோன் வெளிநாட்டில் போய் வாங்கினா 90,000, 1 லட்சம். அப்ப பாருங்க, இந்தியாவில் உற்பத்தி செய்கிற இந்த போனுக்கு 1.5 லட்சம்னா எவ்வளவு நம்ம டாக்ஸ் கட்டுறோம்? அப்ப எவ்வளவு வரிகள் நம்ம கட்டிட்டு கொண்டு இருக்கிறோம் இல்லையா. மக்கள் அதுல எல்லாம் அல்லல் பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பத்தாதுன்னு பார்த்தா, ஒரு பக்கம் இலவசம்னு சொல்லி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விலைவாசி ஏறிக்கொண்டே இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மக்களை பார்த்து சந்தோஷமா இருங்க, சந்தோஷப்படுங்க அப்படின்னா நானுமே யோசிக்கத்தான் தோணும். எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் இல்லையா. இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா மனுஷனை ஃபுல்லா வேலையிலிருந்து எடுத்துருவோம், மிஷின்ல தான் கொண்டு வர வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பொருளாதார கஷ்டங்கள், வேலை வாய்ப்புகள் இல்லை, விலைகள், சம்பளம் ரொம்ப குறைவு, ஆனா வேலைப்பளு அதிகம். இப்படியெல்லாம் இந்த நாடு போயிட்டு இருக்கும்போது சந்தோஷமா இருங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆனா இந்த பிலிப்பிய சபைக்கு பவுலும் தீமோத்தேயும் சேர்ந்து எழுதுறாங்க. யாருக்கு எழுதுறாங்க? அங்க உள்ள பரிசுத்தவான்களுக்கும், அங்க இருக்கிற கண்காணிகளுக்கும், அங்க இருக்கிற உடன் ஊழியக்காரர்களுக்கும் பார்த்து சொல்றாங்க, நீங்க சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருங்க. நான் எழுதுனதையே திரும்ப எழுதுறது எனக்கு வருத்தம் இல்லை, ஏன்னா அது உங்களுக்கு நலமா இருக்கும், உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நானும் யோசித்தேன், எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஆனா இப்படிப்பட்ட பாடுகள் எல்லாம் இந்த உலகத்துல காணப்பட்டாலும் சங்கீதக்காரர் தாவீது சொல்லுறார், ஒரு மிகப்பெரிய காரியத்தை அவர் சொல்லுகிறார். நம்ம வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 8வது வசனம். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் களி கூறும். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் களி கூறும். அப்ப இந்த சங்கீதக்காரருக்கு என்ன ஒரு அனுபவம் அப்படின்னு சொன்னா, இந்த தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷனா இருந்து இந்த தாவீது அரசனாக மாறிட்டார். அரசனா மாறினவனுக்கு, ஒரு மன்னரா இருக்கிறவருக்கு ஏதாகிலும் கஷ்டம் இருக்குமா? இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு பணம் இருக்கு, பதவி இருக்கு, அதிகாரம் இருக்கு, எல்லாமே அவங்க நினைச்ச மாத்திரத்துல கிடைக்கும். ஆனா அவர் சொல்றாரு, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும்
கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் களி கூறும் அப்படின்னு சொன்னா, அவர் ஏதோ ஒரு விதமான பாவத்தை செய்து விட்டதுனால, அந்த பாவத்தினால அவருக்கு என்ன இல்லைன்னா சந்தோஷம் இல்லை. அந்த பாவத்தினால அவருக்கு மகிழ்ச்சி இல்லாமல் போய்விட்டது. அவருடைய எலும்புகள் எல்லாம் நொறுங்கி போயிருக்கிறதா. பாருங்க, அவர் சொல்றாரு, நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். அப்ப நான் இப்ப சந்தோஷம் இல்லாம இருக்கிறேன் பாவத்தின் நிமித்தமாக. ஹல்லேலூயா. அந்த அருமையான அந்த தாவீது பத்சேபாள் இடத்துல பண்ணின ஒரு பாவம் அவருடைய சந்தோஷத்தை குறைத்து போட்டது, அவருடைய மகிழ்ச்சியை குறைத்து போட்டது. எனவே அவர் ஆண்டவரிடத்துல கேட்கிறார். 11வது வசனத்தை வாசிக்கும் போது, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்ப அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அப்படின்னு சொல்லும் போது, முத என்ன மீட்டெடுத்தீங்களே சுவாமி, முத உங்களை நம்பி நான் சிறுவனா இருக்கும் போது, நான் மெய்ப்பனா இருக்கும் போது, நான் பாட்டு பாடி, நான் ஜோம் பண்ணி, நான் கரடியெல்லாம் பிடிச்சேன், அதெல்லாம் ஓட்டதுதான். அந்த கரடியெல்லாம் நானு கொன்று போட்டேன், சிங்கத்தை எல்லாம் நான் கொன்று போட்டேன், அப்படி ஒரு பலசாலியா இருந்தேன். ஆனால் இன்றைக்கு நான் ஒரு சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், பலனற்று போய் இருக்கிறேன். ஆகவே உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷம், உம்முடைய மீட்பின் மகிழ்ச்சி எனக்கு திரும்ப தாங்க. ஹல்லேலூயா. உம்முடைய உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்க. ஆதியில இருந்த அந்த ஆர்வம், ஆதியில இருந்த அந்த சந்தோஷம், ஆதியில இருந்த அந்த மகிழ்ச்சி என்னிடத்தில் காணப்படவில்லை. ஆகவே அந்த மகிழ்ச்சியை, அந்த சந்தோஷத்தை எனக்கு மறுபடியும் தாங்க என்று சொல்லி செபிக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது, நமக்கு பாடுகள் இருக்கும் போது, பிரச்சனைகள் இருக்கும் போது, நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்திலே அந்த சந்தோஷத்தையும் அந்த மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ஆமென். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து களி கூறுவார்களாக. சந்தோஷம் வேணுமா? நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரை தேட வேண்டும், தேவனை தேட வேண்டும். இந்த கால வேளையில இந்த இடத்துல இருக்கிற அருமையான விசுவாச மக்கள், நாம யாரை தேட வந்திருக்கோம்னா ஆண்டவரை தேட வந்திருக்கோம். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு சந்தோஷம் உண்டு. உம்முடைய ரட்சிப்பில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவருடைய சந்தோஷத்திலும், அவர் கொடுக்கிற விடுதலையிலும், அவர் கொடுக்கிற சுகத்திலும், அவர் கொடுக்கிற நன்மையிலும், அவர் கொடுக்கிற கிருபையிலும், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலும் நாம் மகிழ்ந்து களி கூற முடியும். அல்லேலூயா. ஆகவே தான் உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து களி கூறுவார்களாக. அல்லேலூயா. அவரை தேடுதல் என்று சொல்லும் போது என்ன தெரியுமா? அவரை என்று சொல்லும் போது ஆண்டவரை எப்படி தேட முடியும்? கர்த்தருடைய நீதியை தேட வேண்டும், கர்த்தருடைய பரிசுத்தத்தை தேட வேண்டும், கர்த்தருடைய உண்மையை தேட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இச்சை அடக்கத்தோடு வாழ இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில தேடும் போது நிச்சயமாக ஒரு உன்னத பலத்தினால் தேவன் நம்மளை நிரப்புவார். ஆமென். இழந்து போன சந்தோஷத்தை மீண்டும் நமக்கு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். இந்த சந்தோஷப்படுங்கள் அப்படின்றத நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுறேன். 3 விதமாய் பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிப்போம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. முதலாவது எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்? எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். அதனாலதான் தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். நான் எப்பயும் அவரை ஸ்தோத்தரிப்பேன். நான் வாழ்ந்திருந்தாலும் சரி, நான் தாழ்ந்திருந்தாலும் சரி. ஆமென். எல்லா நேரத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். அப்ப ஒரு விசுவாச பிள்ளை என்ன செய்யணும்னா எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். தெசலோனிக்கேயருக்கு அவர் சொல்லும் போது எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள். 1 சாமுவேல் புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அன்னாள் என்று சொல்லுகிறதான ஒரு அம்மா இருக்காங்க.
அன்னாள் என்றால் கிருபை என்று அர்த்தம். அன்னாள் என்றால் கிருபை என்று அர்த்தம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமும் அதுதான். இந்த ஆண்டுல என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆக இந்த அன்னாள் அப்படின்ற அம்மாக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சு. அந்த அம்மாவுடைய சக்கலாத்தி, அந்த அவங்க கணவனுக்கு 2 மனைவிகள். ஆக மூத்த மனைவி இந்த அம்மா அற்பமா எண்ணிக்கொண்டு இருப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, நிந்திப்பாங்க, பலவிதமான மன கஷ்டம், போராட்டம். ஆனா அந்த அம்மா ஒண்ணு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நான் போய் ஆண்டவரிடத்துல செபிப்பேன். அல்லேலூயா. தேவாலயத்துக்கு அவங்க போனாங்க. தேவாலயத்துல போய் அங்க அவங்க ஜெபிக்கிறாங்க. அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க? அங்க 1வது அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கும் போது, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பீர் என்றால் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை உமக்கே நான் கொடுப்பேன். அல்லேலூயா. அவன் உமக்கே அவன் பணிவிடை செய்வான், தலையில சவரகன் கத்தி படாது. அவங்க ஒரு ஸ்பெசிபிக்கா செபிக்கிறாங்க. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீங்க கொடுத்தா அந்த குழந்தையை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த குழந்தையினுடைய தலையில சவரன் கத்தி படாதபடிக்கு அந்த குழந்தையை நசரேயனாக உமக்கென்று நான் கொடுப்பேன் என்று சொல்லி அவங்க ஒரு விண்ணப்பம் பண்ணுறாங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம் பிலிப்பியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் குறித்து உங்க விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்தும் போது கர்த்தர் அதை கேட்டு உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப விசுவாச மக்களுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இருந்தா அந்த குறைவுக்காக நம்மளுடைய சந்தோஷத்தை இழக்க வேண்டியதல்ல, அதற்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்தி நாம் துதிக்கும் போது தேவன் நம்முடைய சஞ்சலத்தை சந்தோஷமாக மாற்றுவார். அல்லேலூயா. அன்னாள் என்கிறதான இந்த பெண்மணி தேவாலயத்துக்கு போய் அந்த அம்மா அங்க ஜெபித்த போது அதற்கப்புறம் அவர்கள் அங்கே துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று பார்க்கிறோம். அவர்கள் ஜெபித்தார்கள். ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த அம்மாவுக்கு ஜெபத்தை கேட்டு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளைக்கு பால் மறக்க பண்ணி அந்த அம்மா பண்ணின பொருத்தனையின்படியே அந்த குழந்தையை கொண்டு போய் தேவாலயத்துல விட்டாங்க. அந்த தேவாலயத்துல விட்டது மாத்திரமல்ல, வருஷந்தோறும் தேவாலயத்துக்கு போகும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன சட்டையும் செஞ்சு கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் போது ஒரு நாள் அந்த ஆசாரியன் அவளை பார்த்தார். அவரை பார்த்துக்கிட்டு அந்த பெண்மணி வருஷந்தோறும் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு சட்டையை செய்து கொண்டு வந்து தருகிறாளே, அதை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணினார், அங்கே கூப்பிட்டு எல்கனாவை அந்த அன்னாளுடைய கணவரை கூப்பிட்டு ஆசீர்வதித்து, உனக்கு இன்னும் ஆண்டவர் பல பிள்ளைகளை கொடுப்பார். அங்க வசனத்தை வாசிக்கிறோம். 21வது வசனம், 2வது அதிகாரம் 21வது வசனம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்தியையும் பெற்றாள். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, 5 என்றாலே கிருபை. அப்ப தேவன் அவளை கடாட்சித்தார். ஹல்லேலூயா. அவளுடைய வாழ்க்கையில அவள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை தேவனுக்கென்று அர்ப்பணித்த போது தேவன் அவளை இன்னும் பன்மடங்கு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். ஆமென். ஆண்டவரிடத்துல வருகிறோம். விசுவாச மக்கள் பல ஆசீர்வாதங்களை ஜெபித்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாம் அதை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிறோமா? அது ஒருவேளை நம்முடைய பணமாக இருக்கலாம்,
நம்முடைய மனைவியாக இருக்கலாம், நம்முடைய கணவராக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில தரத்தை உயர்த்துகிறார். அல்லேலூயா. 5 பிள்ளைகளை மீண்டும் கொடுத்தார். மாத்திரமில்ல, எந்த பிள்ளைய கொண்டு போய் தேவாலயத்துல விட்டாலோ அந்த பிள்ளையும் தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருந்தது. அதற்கும் குடும்ப வாழ்க்கை இருந்தது. சாமுவேலுக்கும் திருமணமாகி பிள்ளைகள் இருந்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆக ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சுட்டா அவ்வளவுதான் நம்ம பிள்ளைங்க, அப்படியெல்லாம் இல்லை. நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள். நம்முடைய பிள்ளைகள் நிமித்தமாக தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அது மாத்திரமல்ல, நம்முடைய குறைவுகளும் நிறைவாகும். ஆமென். ஆகவேதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், ஏனால் உங்களுக்கு குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாக்கப்படும். ஆமென். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. 2வது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஆனா அந்த சந்தோஷம் எப்படி இருக்கணும்னா கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல பல சந்தோஷங்கள் இருக்கிறது. பாருங்க, ஒரு நாள் ஒரு அரசன், அவனுக்கு பிறந்த நாள் வந்தது. ஏரோது மன்னனுக்கு பிறந்த நாள் வந்தது. அந்த பிறந்த நாளில் எல்லாருக்கும் மது கொடுக்கப்பட்டது. நல்லா குடித்து கும்பாலத்தோட இருக்கும்போது ஒரு பெண்மணி வந்து அங்கே நடனம் ஆடினார். அந்த நடனத்தை பார்த்த உடனே இந்த ராஜாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம் வந்த உடனே அந்த பெண்கிட்ட சொல்றாரு, நீ என்ன வேணும்னாலும் கேள், நான் உனக்கு தாரேன் அப்படின்னு கேட்கும்போது, சில நேரங்கள்ல நம்ம இந்த உலகத்துல கர்த்தர் இல்லாம சில சந்தோஷங்கள் வரும்போது அங்க தீமையான காரியங்கள் வந்துவிடும். அல்லேலூயா. அதனாலதான் பவுலடியார் அழகா சொல்றார், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். நம்மளுடைய சந்தோஷம் இது ஆண்டவருக்கு பிரியமா? இது கிறிஸ்து விரும்புவாரா? நான் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த சந்தோஷம், நான் மகிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரம், நான் மகிழ்ச்சியா இருக்கிற இந்த காரியத்தை இயேசு விரும்புவாரா? ரட்சிக்கப்பட்ட விசுவாசி ஒவ்வொரு நேரமும் நம்மளை தற்பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே நம்ம வாசிக்கலாம், மத்தேயு புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனம். அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். அதை நிமித்தம் அவன், நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தானத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டார். ராஜா துக்கம் அடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்களின் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிரசேதம் பண்ணி வைத்தார். பாத்தீங்களா இந்த சம்பவத்தை பாருங்க. அந்த பெண் வந்து நடனம் ஆடின உடனே இந்த அரசன் சொல்லுகிறார், நீ என்ன வேணும்னாலும் கேள், நான் அதை தாரேன்னு சொல்லும் போது அந்த பெண் தன் தாயினுடைய ஆலோசனையின்படி யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேட்கிறார். யார் இந்த யோவான் ஸ்நானகன் அப்படின்னு பார்த்தா, இந்த ஏரோது தன்னுடைய சொந்த மனைவியோடு இல்லாமல் தன்னுடைய சகோதரனுடைய மனைவியோடு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். 2ஆம் அந்திப்பயஸ் என்று சொல்லுகிற அந்த ஏரோது அவர் பேரு. அவர் என்ன பண்ணிட்டார், தன் சகோதரன் பிலிப்பினுடைய மனைவியை வைத்துக் கொண்டு வாழ்ந்ததுனால அந்த யோவான் ஸ்நானகன் அந்த ஏரோதை கடிந்து கொண்டார். அந்த ஏரோதியாலை கடிந்து கொண்டார். ஆகவே அந்த ஏரோதியாளுக்கு மிகுந்த கோபம் இருந்தது. பழி தீர்க்க நினைத்தார். பழி தீர்க்க நினைத்து தன் மகள் நடனம் ஆடும் போது அந்த மன்னன் நடனத்திலே மயங்கி, நீ எதை வேணும்னாலும் கே. பாத்தீங்களா, கிறிஸ்துவோட நம்ம மகிழ்ச்சியா இல்லாம உலகத்துக்குள்ள போயிட்டோம்னா நம்ம தவறான ஒரு நோக்கத்துல தவறான ஒரு டிசிஷன் எடுத்துருவோம். நீ எதை வேணாலும் கேள் என்று சொல்லும் போது தாயினுடைய ஆலோசனையின்படி யோவான் ஸ்நானகனுடைய தலையை தாங்க என்று கேட்கும் போது ராஜா அங்கே துக்கம் அடைந்தான் என்று பார்க்கிறோம். அது ராஜாவுக்கு விருப்பம் இல்லை. காரணம், இவன் பரிசுத்தவான். இந்த யோவான் ஸ்நானகன் பரிசுத்தவான். இந்த யோவான் ஸ்நானகன் மிக குறுகிய காலத்தில் மாத்திரமே ஊழியம் செய்தவர். இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் அவர் 2 மாதம் தான் ஊழியமே செய்தாராம் யோவான் ஸ்நானகன்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை உண்டாக்கினவர். வழி என்று சொன்னால் ஞானஸ்தானம் எடுத்து திருமுழுக்கு கொடுத்து இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று அவர் இயேசு கிறிஸ்துவை பிரகடனப்படுத்தினவர் இந்த யோவான் ஸ்நானகன். ஆக இந்த யோவான் ஸ்நானகனுடைய தலையை தான் சொல்லும் போது அவர் மிகுந்த வேதனைப்பட்டார். காரணம், இந்த யோவான் ஸ்நானகனை சிறைச்சாலையில வைத்திருந்தாலும் அவன் பரிசுத்தராய் இருந்தபடியினால அவனுடைய சொல்படி கேட்டுதான் ஏரோது தன்னுடைய நாட்டை நடத்தி கொண்டு இருந்தார் என்று நம்ம மார்க்ல வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இப்படிப்பட்டதான இந்த மனிதனுடைய தலையை அவன் கேட்டாள். அல்லேலூயா. அவள் கேட்டாள். ஆக அவன் துக்கம் அடைந்தான். ஆனாலும் ராஜா சொன்ன வாக்கை மீற முடியாது என்பதற்காக அந்த யோவான் ஸ்நானனுடைய தலையை கொய்து கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆக நம்ம தீமையில சந்தோஷப்படக்கூடாது. பாருங்க, அடுத்து ஒரு வசனத்தை பார்க்கிறோம். மார்க் 14வது அதிகாரம் 11வது வசனம். மார்க் 14:11. அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணாங்க. பாத்தீங்களா, இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்க இந்த யூதாஸ் பிரதான ஆசாரியர்களிடத்துல போய் விலை பேசுகிறான். 30 வெள்ளிக்காசை உனக்கு நாங்கள் தருகிறோம் என்று சொல்லும் போது அவங்க சந்தோஷமா சொல்றாங்க, நாங்க சந்தோஷப்பட்டு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. துன்மார்க்கருடைய சந்தோஷம் நிலைத்திருக்காது. இவன் பாருங்க, அந்த நீதிமான் பாவமறியாத அந்த ஆண்டவரை அவன் போய் காட்டி கொடுத்தான். 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தான். கடைசியில் அவனுடைய முடிவு என்னவா ஆயிருச்சுன்னு சொன்னா அவன் நான்று கொண்டு செத்தான் என்று பார்க்கிறோம். ஆக நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்க இந்த உலகத்துல நம்ம போகும்போது உலகத்துக்கு ஏற்றவாறு உள்ள சந்தோஷம் அல்ல, கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அன்பு அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். அல்லேலூயா. அன்பு அநியாயத்துல சந்தோஷப்படாது, சத்தியத்துல சந்தோஷப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பாத்தீங்களா, ஒரு முறை இயேசு கிறிஸ்துவ பிடிக்க வராங்க. அப்படி பிடிக்க வரும்போது மல்கூஸ் என்றதான ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, அந்த மல்கூஸ் என்ற அந்த மனிதனுடைய காதை பேதுரு அறுத்து போட்டார். மல்கூஸ் ரோம மக்கள், ரோம சோல்ஜர்ஸ் வராங்க, இயேசுவை பிடிக்க வராங்க. ஆனா இந்த பேதுரு மல்கூசனுடைய காதை வெட்டும் போது இயேசு கிறிஸ்து சொல்றார், என்ன காரியம்பா செஞ்ச அப்படின்னு சொல்லி அந்த காதை எடுத்து அப்படியே அவர் தொட்டு ஒட்ட வச்சார் மல்கூஸ்க்கு. அல்லேலூயா. மல்கூஸ் பிடிக்க வர்றான். ஆனா மல்கூசனுடைய காதை இயேசு கிறிஸ்து எடுத்து ஒட்ட வைக்கிறத பாக்குறோம். இதுதான் அன்பு. அல்லேலூயா. இதைதான் இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டி கொடுத்து போயிருக்கிறார். பவுலடியார் சொல்லுகிறார், ரோமர் 12:21வது வசனத்துல, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தீமை செய்ய நினைத்தாங்க, ஆனால் இயேசு நன்மை செய்து கொண்டே இருந்தார். பழைய ஏற்பாட்டுல யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். அவனுடைய சகோதரர்கள் அவருக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், ஆனால் அவர் அவங்களுக்கு நன்மை செய்தார். அவர் சொல்லுகிறார், யோசேப்பு சொன்னார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாக மாற்றினார். வெகு ஜனங்களை ரட்சிக்கும்படி கர்த்தர் அதை நன்மையாக மாற்றினார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் குழியில போடப்பட்டோம்? குழியில போடப்பட்டாதான் முன்னதாக எகிப்துக்கு போய் எல்லாருக்கும் ஜீவரட்சணை பண்ண முடியும், எல்லாருக்கும் உணவு கொடுக்க முடியும் என்ற அந்த திட்டத்தினாலதான் தேவன் என்னை இங்கே கொண்டு வந்தார். ஆக நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தாலும் கர்த்தர் அதை நன்மையாக மாற்றினார் என்று சொல்கிறார். அல்லேலூயா. விசுவாச மக்கள், சபையார் எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்போதும் கிறிஸ்துவுக்குள் நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நமக்கு தீமை செஞ்சா கூட அந்த தீமையை நம்ம என்னவாக்கிறோம்னா நன்மையாக மாற்ற வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்துல காயின் ஆபேலை கொன்றான். அவன் கொலை செய்தான். கொலை செய்யும் போது ஆபேலுடைய ரத்தம் என்ன செஞ்சது? அது கூப்பிட்டு கொண்டே இருந்தது, ஆண்டவரே என்னுடைய ரத்தத்தை பாரும், என்னுடைய ரத்தத்தை பாரும். அப்ப திருச்சபை என்ன செய்யணும் தெரியுமா? ரொம்ப கவனமா இருக்கணும். மனைவியை கூட அடிச்சு ரத்தம் சிந்த வச்சிடக்கூடாது. ஆமே. இப்பெல்லாம் ஃபேஷனா போயிடுச்சு. மனைவி கணவனை அடிக்கிறதும் கணவன் மனைவி அடிக்கிறதும் நம்ம நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம். ஆனா நம்ம அந்த ரத்தம் சிந்துறதுக்கு
திருச்சபை உடந்தையாக கூடாது. ஆமென். ஆபேலின் இரத்தத்தை பார்க்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் உங்களையும் எனக்காகவும் அது பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இரத்தத்திலே நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் மறுபடி பிறக்க வேண்டும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். பாருங்க, 3 யோவான் 3வது வசனத்தை வாசிப்போம். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். 4வது வசனம், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைங்க சத்தியத்துல நடக்கிறாங்க, தேவ பிள்ளைங்க கர்த்தருடைய உண்மையில நடக்கிறாங்க அப்படின்னும் போதுதான் அந்த சீஷனுக்கு என்னவா இருந்துச்சாம்? சந்தோஷமா இருக்குதான். அல்லேலூயா. அது போல நாம தேவனுடைய சத்தியத்திலும் தேவனுடைய உண்மையிலும் சபை நடக்கும் போது கர்த்தர் நம்மேல் பிரியப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கிட்ட அந்த முரட்டாட்டம்லாம் இருக்கவே கூடாது. பாருங்க, அந்த பேதுரு மல்குசனுடைய காதை வெட்டினார். காரணம் என்னன்னா, அவன் மீனவன், எப்ப பார்த்தாலும் மீன் வெட்டி 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 பழக்கமா இருந்திருக்கும். நல்ல பெரிய பெரிய மீன் இல்லையா, பெரிய பெரிய மீனை வெட்டி இருப்பார், பழக்கம் இருந்திருக்கு. ஆனா இயேசு கிட்ட வந்த பிறகு கடைசி அவர் எப்படி தெரியுமா மாறினாரு? அதுதான் சபை. அவர் எப்படி மாறினார் தெரியுமா? உன்னை நாங்க சிலுவையில வச்சு கொல்ல போறோம்னு சொல்லும் போது, என்னை சிலுவையில வச்சு நீங்க இயேசுவ மாதிரி அறியக்கூடாது, என்னை தலைகீழ வச்சு அறிங்க, ஏன்னா நான் இயேசுவ மாதிரி இல்லை. அல்லேலூயா. எப்படி அர்ப்பணிச்சார் பாருங்க. அவருடைய மனைவி சிலுவையில அறைந்து கொலை செய்யப்பட்டார்கள். ஆனா இப்படிப்பட்ட முரட்டாட்டம் உள்ளவர்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆக நம்ம எப்போதும் சத்தியத்திலும் உண்மையில இருக்கணும். நம்மளுடைய முரட்டு சுபாவம் எல்லாம் மாறி போயிடணும். நம்ம தீமையில சந்தோஷப்படக்கூடாது. ஆமென். நம்ம தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும். 3வது ஒரு காரியம், ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அல்லேலூயா. முதலாவது ஒரு காரியம் நான் சொன்னேன், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். 2வது ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் அப்படின்னு பார்த்தோம். 3வது ஒரு காரியம் சந்தோஷம் என்னன்னா, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள். நம்ம ரொம்ப இப்ப சந்தோஷமா இருக்கணும். நம்மளுடைய சந்தோஷத்தை திருட பிசாசு சுத்தி சுத்தி வருவான். உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் எப்படியா, அவன் வந்து அப்படி கெர்ச்சிக்கிறான். மாத்திரமில்ல, யாரை விழுங்கலாம், யாரை வேணாலும் விழுங்குவான். அது மாத்திரம் இல்ல, அவன் எப்படி அவன் சுற்றி திரிகிறான். சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில சபை மக்கள் அந்த சத்ருவுக்குள்ள போயிடாதபடிக்கு விழிப்பா இருந்து நம்ம நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்றார். ஒரு விவசாயி ஒரு விதையை கொண்டு போய் போடுறார். அந்த விதையை போடும்போது இந்த உலகத்துல மொத்தம் 4 விதமான விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஒரு சில விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, வார்த்தையை கேட்பாங்க, கேட்ட உடனே என்ன ஆயிடுவாங்கன்னா அந்த வார்த்தையை மறந்துடுவாங்க. எனக்கும் அந்த வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு விசுவாசி இருப்பாங்கன்னா, அந்த வார்த்தையை பிசாசு தூக்கிட்டு போயிட்டான்னு அர்த்தம். வழி அருகே விதைக்கப்பட்டவங்க. இன்னொரு விசுவாசி இருக்கு, அது என்னன்னா கற்பாறையில போட்டது. வேகமா சந்தோஷமா வசனத்தை கேட்பாங்க. சில உபத்திரவங்கள், சில கஷ்டங்கள் வரும்போது இடரல் அடைஞ்சிருவாங்க. இடரல் அடைஞ்சு என்ன ஆயிடுவாங்கன்னா பின்வாங்கி போயிடுவாங்க. 3வது ஒரு விசுவாசி இருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, சதுப்பு நிலத்துல போட்ட மாதிரி. அங்க நீங்க விதைகளை போட்டீங்கன்னா அப்படியே முளையும். அது முளைஞ்சு வரும்போது உலக கவலை, அப்படியே பணம், ஐஸ்வர்யம் இதெல்லாம் அப்படி திரும்பி பார்க்கும்போது அங்க இருக்கிற அந்த முள் செடி அந்த செடி மேல விழுந்துரும். முள் செடி சுத்தி இருக்கிற முள்ளு அந்த புதுசா வளர்ற செடி மேல விழுது அதை அமுக்கி போடும். இப்படிப்பட்ட விசுவாசி சதுப்பு நிலத்துல போட்டப்பட்டது. நல்ல விசுவாசி நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டது 60 100 பலன் தரும்.
அல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமா வளரும் அந்த விசுவாசி. அல்லேலூயா. அந்த விசுவாசி மூலமாக உலக ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பெறுவாங்க. அல்லேலூயா. அந்த பிள்ளை பாரு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அது வாழ்க்கை பாரு எப்படி இருக்கு, அது மாதிரி என் பிள்ளை மாறணும் அப்பா, அது போற சபைக்கு என் பிள்ளைய நான் அனுப்பணும் அப்பா. அல்லேலூயா. அந்த பாரு அந்த மகன் எப்படி இருந்தான், இப்ப பாரு இயேசுவின் சாயல்ல எப்படி வந்துட்டான், அதனால அந்த சபைக்கு என் பிள்ளைய அனுப்பணும், அது ஆசீர்வாதமா இருக்கு. அல்லேலூயா. ஆக இந்த விசுவாசம் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டது. பாருங்க, நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணுமா? நம்பிக்கைன்னா என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட இந்த உலகம் கடைசி காலத்துல நம்ம வாழும்போது நன்மைகளை காட்டிலும் தீமைகள் தான் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில வாழும்போது நம்ம பவுல் சொல்றாரு ரோமருக்கு, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. வசனத்தை கேட்கிறாங்க, வசனத்தை கேட்டுட்டு துன்பங்கள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது அவங்க என்னவாயிராங்கன்னா இடறல் அடைகிறாங்க. அப்ப தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் இந்த உலகத்துல நமக்கு என்ன இருக்கு? உபத்திரவம் இருக்கு. அல்லேலூயா. நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துட்டா உபத்திரம் இல்லாம இருக்குமா? உபத்திரவம் இருக்கும். நீங்க நினைக்க கூடாது, நான் ஆண்டவர்கிட்ட வர்றேன், நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசம் போடுறேன், நான் ஆண்டவரை நம்பி இருக்கேன், ஆகவே எனக்கு உபத்திரவம் வராது. அவன் பாரு ஆண்டவரே நம்பல, அந்த இயேசுவே அவன் கூப்பிடல, அந்த தெய்வத்து மேல நம்பிக்கை இல்லை, ஆனா அவன் செழிப்பா இருக்கான், அவன் ஆரோக்கியமா இருக்கான், அவன் சுகத்தோட இருக்கான், ஆனா எனக்கு இப்படி இருக்கே அப்படின்னு நம்ம அநேக நேரங்கள்ல அங்கலாய்க்கிறோம், அநேக நேரத்துல நம்ம வேதனைப்படுகிறோம். ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், என்னன்னு சொல்லுவேன், அடுத்தவன் அவன் எப்படி இருந்தாலும் சரி, ஆனா தேவ பிள்ளைக்கு என்னன்னு சொன்னா உபத்திரமும் இருக்கும், ஆனா தேவன் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்ப ஆண்டவருக்கு ஏற்ப நம்ம நடக்கணும், நம்ம உண்மையிலேயே நடக்கணும்னு சொன்னா துன்பம் தான். அல்லேலூயா. ஏசாமி என்ன சொன்னாரு? உன்னை ஒருத்தன் இடது கண்ணத்துல அடிச்சா வலது கண்ணத்தை காமிக்க முடியுமா? காமிக்க முடியுமா? அப்ப அந்த இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க யோசித்து பாருங்க, வெட்ட வந்தவனுடைய காதைய ஆண்டவர் சொஸ்தப்படுத்திட்டார். அதுதான் அன்பு. கிறிஸ்தவம் என்பது அன்பு, கிறிஸ்தவம் என்பது இரக்கம், கிறிஸ்தவம் என்பது பரிசுத்தம், கிறிஸ்தவம் என்பது தாழ்மை, கிறிஸ்தவம் என்பது பாடுகளை சகித்தல். இதெல்லாம் நான் ஏன் செய்யணும்? என் எதிராளி பக்கத்து வீட்டுல அவன் இப்படி நல்லா இருக்கிறான், அவன் துன்மார்க்கமா இருக்கான், ஆனா அவனுக்கு நல்லா நடக்குது, ஆனா நான் ஏன் இப்படி இருக்கு? நமக்கு ஏன் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. அதுக்கு முன்னால வசனத்தை வாசிப்போம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாய் இருக்கும் பொருட்டு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாய் இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அழகா சொல்றார், உலகத்துல உனக்கு உபத்திரவம் உண்டுப்பா, நீ என்னுடைய பிள்ளை, உனக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீ திடன் கொள், ஏன்னா இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். இயேசுவானவர் சொல்லுறார் சீஷர்களுக்கு, நீங்கள் இடரல் அடையக்கூடாது என்று நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். என்ன தெரியுமா சொன்னாரு? இன்னைக்கு சாயந்தரம் என்னை ஒப்பு கொடுப்பாங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும் போது, சிலுவையில ஒப்பு கொடுக்கும் போது நீங்க ஒருத்தருமே என் கூட இருக்க மாட்டீங்கப்பா, நீங்க எல்லாரும் என்னை விட்டு தன் இடத்துக்கு ஓடி போயிருவீங்க. சீஷர்கள்ட்ட சொல்றாரு, நீங்க எல்லாம் ஓடி போயிருவீங்கப்பா, ஆனாலும் பிதா என்னோடு கூட இருப்பா. அல்லேலூயா. அருமையான தேவ மக்களே, உங்களை விட்டு இந்த உலகத்துல யார் வேணாலும் போகலாம், ஆனா ஆண்டவரும் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் நீங்க அந்த பாடுகளை சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஏன்னா யார் போனாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, நான் ஆண்டவரை நம்புறேன், என்னை அழைத்த தேவன் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவரு எப்படி மரணத்தை ஜெயித்தார், அவர் எப்படி மரணத்தை ஜெயித்தார், அவர் எப்படி சிலுவையில நின்று பாடுகளை சகித்தார், பாடுகளை சகித்து மரணத்தை ஜெயித்து இன்றைக்கும் அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
மரித்தேன், சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். அப்ப இப்படிப்பட்ட தேவனை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய நாம் பாக்கியவான்கள். ஆகவே நாம் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, 34வது சங்கீதத்துல வாசிக்கிறோம், 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகம், எல்லாவற்றிலும் இந்த கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆகவே தான் நீதிமானாகிய சபை மக்கள், நம்ம விசுவாசிகள், கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிற பூமியின் எல்லையெங்கும் இருக்கிற விசுவாசிகளை குறிக்கும். அதனாலதான் அவர் சொல்றார், பூமியின் எல்லையெங்கும் இருக்கும் விசுவாசிகள் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. பூமி எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்க இடரல் அடையாதீங்க. என் நிமித்தம் உங்களுக்கு துன்பம் வருதா, என் நிமித்தம் உங்களுக்கு உபத்திரம் வருதா, நீங்கள் இடரல் அடையாதீங்க. அது மாத்திரமல்ல, லூக்காவுல வாசிக்கும் போது அங்க வாசிக்கிறோம், லூக்கா 8வது அதிகாரம் 13வது வசனத்துல, உபத்திரவமும் துன்பமும் வந்தபோது அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். அதனாலதான் அவர் சொல்றார், நீ நம்பிக்கையில சந்தோஷமாயிரு, நான் சீக்கிரமா வரப்போகிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நீ பின்வாங்கி போகாதே. நீ பின்வாங்கி போவாயானால் என்னுடைய ஆத்மா உன் பேர்ல பிரியமாயிராது. எபிரேயர்ல சொல்றார், 10வது அதிகாரம் 38, 39 வசனத்துல அவர் சொல்லும் போது, நீ பின்வாங்கி போனா என்னுடைய ஆத்மா உன் மேல பிரியமாயிராது. ஆகவே நீயே பின்வாங்கி போக கூடாது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்க நம்ம வாசிக்கிறோம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான். மார்க்கு 13வது அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கிறோம், நீ முடிவு பரியந்த நிலைத்திருப்பா, நீ நம்பிக்கையில சந்தோஷமா இருப்பா, நான் உன் கூட இருக்கிறேன். நம்பிக்கை என்பது யாரு? இயேசுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில நீ சந்தோஷமா இருப்பா. அல்லேலூயா. முடிவு பரியந்த நீ நிலைத்திருப்பா. வசனத்தை வாசிப்போம். கொலோசையர் 1வது அதிகாரம் 27வது வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. பாத்தீங்களா, நீங்க தனிமையானவங்க இல்ல. உபத்திரம் வருதா, துன்பங்கள் வருதா, கஷ்டங்கள் வருதா, வசனத்தை கேட்டுட்டு உலர்ந்து போயிடாதீங்க, காஞ்சு போயிடாதீங்க, இன்னும் அதிகமா வேர் விடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உபத்திரம் வருதா, கஷ்டம் வருதா, இன்னும் நீ அதிகமா கிறிஸ்துவுக்குள்ள வேர் விடு, இன்னும் அதிகமா ஜெபிக்க, இன்னும் அதிகமா விசுவாசிக்க, இன்னும் அதிகமா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்ய, துதிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? கிறிஸ்துவானவர் கிருபையின் ஐஸ்வர்யமாய் உங்களுக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ஒரு பெரிய ரகசியம். என்ன ரகசியம்? புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக பவுல் அப்போஸ்தலர் விளங்கினார், யூதர்களுக்கு அப்போஸ்தலராக பேதுரு இருந்தார். ஆனால் இந்த புறஜாதிகளுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறார் பவுல். என்ன தெரியுமா? கிறிஸ்துவானவர் கிருபையின் ஐஸ்வர்யமாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். நம்ம தனிமையானவர்கள் அல்ல, கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த வல்லமை பெற்றவர் நமக்குள் இருக்கிறார். ஆகவே நான் நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருப்பேன். எனக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களிலும் நான் நம்பிக்கையா இருப்பேன். ஏன்னா அந்த நம்பிக்கை எனக்கு எங்க வேலை செய்யும் தெரியுமா? நீங்க நினைக்கலாம், அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான். ஆமா, ஏன்னா ஆண்டவர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. அவர் எல்லார் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். எல்லாருக்கும் அவர் மழையை கொடுக்கிறார். 10 கொலை செஞ்சிருப்பான், அவன் மேலேயும் மழை பெய்யும். பரிசுத்தமாய் வாழ்கிற நமக்கும் மழை பெய்யும். 10 கொலை செஞ்சு 100 கல்யாணம் பண்ணி அசுத்தமா வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பான், அவனுக்கு மழைதான் இருக்கும். நம்ம பரிசுத்தமா நீதி நிமித்தம் துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் நமக்கு அந்த மழை தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. ஆனா எப்ப இந்த நீதி நமக்கு விளங்கும்? வாசிக்கலாம். அதுக்குத்தான் நம்ம நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும், உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும், ஜெபத்துல உறுதியா இருக்கணும். ஏன் சொன்னா இந்த உலகத்துல எல்லாம் ஒரே மாதிரி சம்பவிக்கும், ஆனா முடிவு காலத்துல ஒரே மாதிரி சம்பவிக்காது. அல்லேலூயா. முடிவு காலத்துல ஒரே மாதிரி சம்பவிக்காது. நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. எங்க இருக்கு? வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். 1 பேதுரு 1:5. கடைசி காலத்திலே
வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு நீ நம்பிக்கையில சந்தோஷமா இருந்து இன்னும் ஆண்டவரை இன்னும் எனக்கு பலன் கொடுங்க, இன்னும் எனக்கு உம்முடைய கிருபையை தாங்க, இன்னும் எனக்கு உம்முடைய வல்லமையை தாங்க, இன்னும் உம்முடைய ஆண்டவரே பலத்தினால் என்னை இட்டை கட்டுங்கன்னு சொல்லி 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 ஒரு விசுவாசி வரும்போது அந்த விசுவாசிக்கு சுதந்திரம் எங்க வைக்கப்பட்டிருக்குன்னா பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் நமக்கு முடிவு. ஏன் நம்ம நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும்? ஏன் நம்ம உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும்? ஏன் நம்ம ஜெபத்துல உறுதியா இருக்கணும்? வசனத்தை கேட்டுட்டு உபத்திரம் வந்த உடனே விட்டுறக்கூடாது. வசனத்தை கேட்டுட்டு உபத்திரம் வருது, பாடுகள் வருது, துன்பம் வருது, பலவீனம் வருது, சுகவீனம் வருது, அல்லது எனக்கு பல பொருளாதார கஷ்டம் எல்லாம் இருந்தாலும் தேவன் உங்களை வெட்கப்படுத்த மாட்டாங்க. அல்லேலூயா. வெட்கப்படுத்தவே மாட்டார். 2 காரியம் அதை உங்களுக்கு நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். வாசிக்கலாம். எரேமியா புஸ்தகம் 31வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய சமூகத்துல வரும்போது, தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது, தேவனுடைய சமூகத்துல உங்களை ஒன்றாக்கி கொள்ளும் போது ஆண்டவர் அப்படியே உங்களை விட்டுற மாட்டாரு. அவர் உங்களுக்கு அவருடைய பலத்தை தருவார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரத்தம் போதுமானது. அல்லேலூயா. அதுதான் பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக செலுத்தப்பட்டதுனால அந்த ரத்தம் போதுமானதா இருக்கிறபடியினால உங்கள் சஞ்சலத்தை நீக்குவதற்கு அந்த ரத்தம் போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா. தேவாலயத்துல வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அவர்கள் சீயோனிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். இனி அவர்கள் தொய்ந்து போவதில்லை. அல்லேலூயா. பாத்தீங்களா? தேவன் உங்களை தொய்ந்து போக விட மாட்டார். ஏமே கர்த்தரோட கனெக்டிங் இருந்துகிட்டே இருக்கணும். இடங்கள் அடைஞ்சிடக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது. ஸ்டில் அவரோட நம்ம நிலைத்து இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு அங்க 13, கன்னிகைகள், வாலிபர்கள், முதியோர்கள் ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். சபையில எல்லாரும் இருப்பாங்க, கன்னியர்கள் இருப்பாங்க, வாலிபர்கள் இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, எல்லாரும் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கணும், நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் நம்மளை சந்தோஷப்படுத்துவார். அடுத்து என்ன நடக்கும்? முடிவு காலத்துல வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 13வது அதிகாரம் 47வது வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து, நல்ல மீன்கள் எல்லாம் கூடைகள்ல சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவாங்க. ஆகாத மீனெல்லாம் தூக்கி எறிஞ்சு போடுவாங்க. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். இப்ப நம்ம பார்க்கணும் பாத்தியா? கடவுளே தேடல, துன்மார்க்கமா வாழ்றான், அவனும்லாம் நல்லா இருக்கான். ஒரு காலம் வரும், ஆண்டவர் வருவார். அவர் சொல்றார், பரலோக ராஜ்யம் ஒரு மீன் பிடிக்கிற வலைக்கு ஒப்பாய் இருக்கு. அந்த மீனவன் போய் மீன்களை இழுத்துட்டு வரான். அந்த மீன்ல எல்லா மீனும் வரும். வந்த உடனே கரையில உக்காந்துட்டு அந்த மீன் வலையை பிரிச்சு நல்ல மீனெல்லாம் கூடையில தூக்கி போடுவான், கெட்ட மீனெல்லாம் தூக்கி எரிஞ்சிருவான். பாத்திருக்கீங்களா? மீன் பிடிக்கிற இடத்துல பாத்திருக்கீங்களா?
பார்த்திருக்கோம். அதே மாதிரி உலகத்தின் முடிவு காலத்துல ஆண்டவர் வரும்போது நீதிமான்கள் நடுவுல இருந்து நல்லவங்களை எல்லாம் அவருடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்வார், தீமை செய்கிறவர்களை அக்னியில தள்ளி விடுவார். அல்லேலூயா. ஆகவேதான் நம்ம இந்த உலகத்துல வாழும்போது துன்மார்க்கர்களை பார்க்க வேண்டாம். நமக்கு வருகிற இடுக்கண்கள்ல உபத்திரவத்துல நம்ம கிறிஸ்துவின் மேல நம்பிக்கையா இருந்து நம்ம இந்த பாடுகளை சகித்து பலன் கொண்டு முடிவு பரியந்தம் கிறிஸ்துவுக்காக நிற்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். நீங்க கிறிஸ்துவை நம்பும் போது கிறிஸ்து உங்களுக்கு இம்மையில் நூறத்தனையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். முதலாவது, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். இரண்டாவது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். மூன்றாவது, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள். அல்லேலூயா. நிச்சயமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருகச் செய்வார். ஆமென். நாம் அப்படியே எழுந்திருப்போம்.